கேரளாவில் நடந்த சம்பவம். இதை படிக்கிறப்ப ரத்தம்லாம் வந்து கொதிச்சு போச்சு. ஒரு 1.5 வயது குழந்தைய அடிச்சே வந்து கொண்டிருக்காங்க. நெடுமங்காடுங்கிற பகுதி, அந்த பகுதியைச் சேர்ந்தவர் அகிலா. வந்து ஒரு நடன கலைஞர். அந்த திருவிழாலாம் போய் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, நடன கலைஞர். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் பண்ண உடனேயே கர்ப்பமாயிருக்காங்க. 3 மாசத்துலயே அகிலாவுடைய கணவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு அர்ஷத் அவங்க மகன் வந்து பிறக்குறாங்க. தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நடன கலைஞர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வண்டியில போயிட்டு வர்றப்ப டிரைவர் அஸ்கர் கூட வந்து பழக்கம் ஏற்படுது. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை டிஸ்டர்பா இருக்குங்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய துன்புறுத்திட்டே வந்து இருந்திருக்காங்க. 2 கையும் உடைச்சிருக்காங்க. பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சைக்கிள் ஓட்டுறப்ப கை தவறி கீழே விழுந்து கை 2 உடஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு விழாவுக்கு அகிலா குழந்தைய விட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்போ குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுனால அஸ்கர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, குழந்தைய செவுத்துல வந்து மோதி சாவடிச்சிருக்கான். அதற்கு பிறகு அகிலா வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனப்ப நாடகம் ஆடிறாங்க 2 பேரும் சேர்ந்து. நான் சாப்பாடு கொடுத்தேன், அந்த சாப்பாடு வந்து குழந்தை வந்து சாப்பிடல, வாந்தி வந்து எடுத்துருச்சு அப்படின்றாங்க. பட் அங்கிருந்த மருத்துவர்கள் வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்புனப்பதான் வந்து தெரியுது, அந்த குழந்தையோட உடம்புல இருந்த காயங்கள் மட்டும் 1.5 வயசு குழந்தை உடம்புல இருந்த காயங்கள் மட்டுமே 91 இடங்கள்ல வந்து காயம் இருந்திருக்கு. அதுல 56 காயங்கிறது வெளிப்புறத்துல வந்து இருந்திருக்கு. இப்ப அந்த அவனை போய் அரெஸ்ட் பண்ண போனப்ப எல்லாரும் சேர்ந்து வந்து அடிக்க போனாங்க. காவல்துறை வந்து தடுத்து வந்து நிப்பாட்டிருக்காங்க. நிச்சயம் 2 பேருக்கு ரொம்ப கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணுங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையா வந்து இருக்கு. ஒரு பிஞ்சு குழந்தைய வந்து லைட்டா அதட்டுறதுக்கே மனசு வந்து வராது. பட் வந்து 2 கையும் உடைச்சு சாவடிச்சு ஒரு கொடூரமான ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க மட்டும் தான் அப்படிலாம் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கு நடுவுல தான் நம்ம அங்கங்க இருக்கிற மனித மிருகங்களுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல என்னன்னா, அந்த அஸ்கரை பத்தி இன்னும் நிறைய தகவல் வெளியாகிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு பெண் அமீனாங்கிறவங்க வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அமீனா வீட்டுல வேணாம் ரொம்ப கெட்டவனா இருக்கான்னு சொன்னப்போ கூட அமீனா கேட்காம கல்யாணம் பண்ணோடனே அந்த பொண்ணி வந்து வரதட்சணை பண்ணி அடிச்சு வந்து குடும்ப பண்ணி இப்ப அவங்க கோமால வந்து இருக்காங்களாம். பேச்சே வர்றது இல்லையா அவங்களுக்கு. அதற்கு பிறகு இப்ப இந்த அகிலா கூட தொடர்பு ஏற்பட்டு இப்ப இந்த குழந்தைய வந்து கொண்டுருக்காங்க. வெளியில நிறைய மிருகங்கள் வந்து இப்படிதான் இருக்காங்க. இந்த மாதிரியான மிருகங்களுக்கு கடுமையான தண்டனை சட்டத்தை நிறுத்தி வாங்கி தரணும்.